வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை. குருமகான் வேதாத்ரி மகரிஷிக்கு என்னோட பணிவான வணக்கங்களையும் நன்றிகளையும் தெரிவித்து, இன்றைய பதிவு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா, தொழிலில் வெற்றி அடைவது எப்படி, தொழிலாகட்டும் ஒரு வியாபாரத்தில் வெற்றி அடைவது எப்படி, அதுக்கான வழிமுறைகள் என்ன, ஒரு தொழில் தொடங்குறதுல இருந்து அதை எப்படி செம்மையாக நடத்துறது அப்படிங்கிற விஷயத்துல இருந்து எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்திலிருந்து சிறு சிறு விஷயங்களை நான் உங்கள்கிட்ட பகிரலாம் அப்படின்னு இருக்கேன். அதற்கு முன் இந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்த ஷர்மிளா தனசேகரன் அம்மா, வேதாத்ரி அமுதம் சேனலில் அவங்களோட ஃபவுண்டர், அவங்களுக்கு என்னோட தாழ்மையான வணக்கங்களையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிறேன். என்னோட பேர் ஆனந்த். என்னோட நிறுவனம் வேதா ப்ரொஃபஷ்னல் அட்வைசர்ஸ் பிரைவேட் லிமிடெடுங்கிற நிறுவனத்தை நான் நடத்திக்கிட்டு வர்றேன். காப்பீடு சம்பந்தமான விஷயங்கள் நம்ம எல்லாம் பண்ணுறோம். முதலீடு, காப்பீடு, இது சம்பந்தமான நிதி சம்பந்தப்பட்ட சேவைகளில் நம்ம நிறுவனம் அழிச்சிக்கிட்டு இருக்கு. வேதா அப்படிங்கிற நம்ம நிறுவனத்துக்கு காரணம் என்னென்னா, நம்ம வேதாத்ரி மகரிஷியோட வழிகளை நம்ம தொட்டு வந்ததுக்கப்புறம் தான் இந்த பேரை நம்ம சூஸ் பண்ணோம். இந்த தலைப்பை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது முதல் விமர்சனம் எங்கேருந்து வரும் அப்படின்னு நினைக்கிறீங்க? நீங்கள் யூகிச்சது சரிதான், என் மனைவிகிட்ட இருந்து தான். தொழிலில் வெற்றி அடைவது எப்படி அப்படிங்கிற பற்றி பேசுகிறதுக்கு நம்ம பெரிய தொழிலதிபரா அப்படின்ற ஒரு கேள்வி வரும்போது நிறைய பேருக்கு இந்த ஒரு கேள்வி இருக்கும். பட் அதுக்கான பதிலையும் நான் சேர்த்து இந்த வீடியோவில் சொல்கிறேன். ஏன்னா நிறைய பேருக்கு தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக நம்ம இருக்கமா இல்லையா அப்படிங்கிற டவுட் அவங்களுக்கே வந்துடுது. இப்போ இதனாலே தொழில் ஒரு வேகமாக போக முடியாத ஒரு சூழ்நிலை, முட்டுக்கட்டைகள் அவங்க மனதளவிலே அவங்களே புகுத்திக்கிறாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஒரு தொழிலில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது அப்படிங்கிறது உங்களோட வாடிக்கையாளர்களை மகிழ்ச்சியாகவும் நேர்மையாகவும் அவங்களுக்கு சர்வீஸ் கொடுக்கறதுல இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் நன்றியோடையும் ஒரு நன்மை, அவங்களோட நன்மையை மனதில் வச்சு நீங்கள் சேவையை அளிக்கும்போது, நீங்கள் வளர்ந்துக்கிட்டு இருக்கும்போது, இந்த பிஸ்னஸில் நீங்கள் நீடித்து இருக்கும்பொழுது, கடன் இல்லாமல் பொருளாதார ரீதியாகவும் நீங்கள் மென்மேலும் உயர்ந்துக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அப்படிங்கிறத உங்கள் மனசுக்குள்ளே ஃபஸ்ட்டு பதிய வச்சுக்கோங்க. ஸோ அந்த வகையில் பார்க்கும் பொழுது நம்முடைய நிறுவனமும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான பாதையில் தான் போயிட்டுருக்கு அப்படிங்கிறத ஒரு நன்றி உணர்வோடு நான் என்னோடய வாடிக்கையாளர்களுக்கும் குரு அவர்களுக்கும் நான் தெரிவிச்சுக்கிறதுக்கு கடமைப்படுறேன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நம்ம தலைப்பில் போகலாம். தொழிலை பற்றி நிறையா பேசலாம். ஒரு தொழிலை நடத்துறது எப்படி, ஒரு தொழிலை எப்படி தேர்ந்தெடுக்கிறது அப்படிங்கிற விஷயங்கள், தொழிலில் லாபம் அதிகமாக சம்பாதிக்கிறது அப்படிங்கிற நிறைய விஷயங்கள் இருக்கலாம். இப்போ நான் சொல்ல போகிற கருத்துக்கள் எல்லாமே வேதாத்ரி மகரிஷி அப்படியே ஒவ்வொரு வரி விடாமல் சொல்லியிருக்காரா அப்படின்னு கேட்டிங்கன்னா நிச்சயமாக கிடையாது. எனக்கு தெரியாதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் அவருடைய மூலமான ஒரு கொள்கை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செயல் விளைவு தத்துவம். ஒரு கர்மயோகி செயல் விளைவு தத்துவத்தை அறிந்து செயல்படுறது. ஸோ இதன் அடிப்படையில் எந்த ஒரு தொழிலாக இருக்கட்டும், நீங்கள் அதை தேர்ந்தெடுக்கும்போது உங்கள் தொழில்னால் இந்த சமுதாயத்துக்கு என்ன நன்மையை நீங்கள் செய்ய முடியும் அப்படிங்கிறத நீங்கள் பார்க்கலாம். ஸோ என்னோட முதல் தகுதி ஒரு தொழிலை தேர்ந்தெடுக்கிறதுக்கு என்ன இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை ஒரு தகுதியாக வச்சுக்கோங்க. உங்கள் தொழில்னால் மக்களுக்கு நன்மை கிடைக்குதா, மக்களுடைய பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய வகையில் உங்கள் தொழில் இருக்குதா அப்படிங்கிறத பாருங்கள். அதிகபட்சம் இந்த தொழில்னால் மக்களுக்கு எதுவும் பாதிப்பு இருக்கா, அந்த அடிப்படையில் நீங்கள் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத பாருங்கள். இப்போ செயல் விளைவு தத்துவங்கிறது அப்படி தான், சரிதானே? இப்போ நீங்கள் செய்கிற செயல்னால் மற்றவங்களுக்கு நன்மையா தீமையா எளிமையாக நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஒரு உதாரணத்தோடு சொல்லணும் அப்படின்னா, ஒரு கொரோனா காலத்துக்கு முன்னாடி, சுமார் ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்னாடின்னு வச்சுக்கோங்க, ஆந்திராவில் இருந்து என்னோட சொந்தக்கார பையன் ஒருத்தர் கால் பண்ணுறாரு. ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள், என் தொழிலுக்கு உபயோகமாக இருக்கும், உங்களை விட்டால் வேறு யாரும் எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இல்லை, நீங்கள் பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்கிறாரு. சரிப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தொழில் என்னன்னு சொல்லி என்னால் இயன்றதை பண்ணுறேன், 5 லட்சம் தர முடியலனாலும் என்னால் இயன்றதை பண்ணுறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது, அண்ணா இங்கே நான் ஒரு மதுபான விடுதியில் ஒரு பார் வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். ஏன்ப்பா இது ஒரு தொழிலா? இந்த தொழில்னால என்ன, நீ பணம் சம்பாதிக்கலாம், பட் மக்களுக்கு உடம்புக்கு கெடுதி விளைவிக்கக்கூடிய ஒரு வகையில் ஒரு தொழிலை நடத்துறது ஒரு நல்ல சிந்தனையா ஃபஸ்ட்டு அப்படின்றதுனால தான் நான் கேள்வி கேட்டேன். அதுக்கப்புறம் என்ன அவர் கால் பண்ணல. அவர் அவங்க சொந்தக்காரவங்கள்ட்டெல்லாம், எங்கள் சொந்தக்காரவங்கள்ட்டெல்லாம் சொல்லியிருப்பார், நான் கேட்டேன்,
அவர் தர முடியாதுன்னு சொல்லியிருக்க வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எனக்கு நிறைய அட்வைஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதே மாதிரி உடலை கெடுத்துக்கக்கூடிய ஒரு வஸ்துக்களை விற்கிறது, அப்புறம் வேற என்ன சொல்லலாம், அந்த மதுபானத்தை ஒட்டி இருக்கக்கூடிய புகை, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சரி, நீங்கள் செய்யக்கூடிய வியாபாரத்தில் மக்களுக்கு என்ன வந்து நன்மை இருக்குது அதில் சொல்லுங்கள்? தீமை தான் இருக்குது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். மக்களோட அடிப்படையான தேவைகள், உதாரணத்துக்கு உணவு, உடை, இருப்பிடம், இதை ஒட்டிய தொழில்கள், அதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய எந்த ஒரு தொழிலும் ஒரு நல்ல தொழிலாக தான் இருக்கும். நீங்களே உங்களை அறிந்தும் அறியாமலும் ஒரு நன்மை அந்த தொழில் மூலமாக செய்கிறதுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்கிற இடத்துல. இப்போ உடை இருக்குது, ஒரு நல்ல உடை நம்ம போடுறோம் அப்படின்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய உழைப்பு எடுத்துக்கோங்க. ஸோ அதுக்கு பின்னாடி இதுக்கு சாயம் போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, இதை தைக்கிறதுக்கு ஒரு ஆள் இருக்காங்க, இதை பருத்தியை விளைவிக்கிறதுக்கு ஒரு விவசாயி இருக்கார், அதை கொண்டு வர்றதுக்கு ஒரு போக்குவரத்து தொழிலாளர் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு தொழில், அடிப்படை தொழில்னு எடுத்துக்கிட்டிங்கனால அதை ஒட்டி பிற தொழில்கள் எல்லாமே வந்துடுது இல்லையா? ஸோ அதன் அடிப்படையில் பார்க்கும்போது இந்த தொழில், இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க, உணவு விடுதி நடத்துகிறீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு மெஸ் சின்ன லெவலோ பெரிய லெவலோ ஒரு ஹோட்டல் வைக்கிறீங்க. இது ஒரு நல்ல தொழில், இதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் அதை நீங்கள் ஒரு கலப்படம் இல்லாத உணவுப் பொருள் யூஸ் பண்ணுறீங்களா, உள்ள நல்ல பொருள் தான் யூஸ் பண்ணுறீங்களா, இல்லை மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடாத ஒரு பொருட்களை விற்கணும் அப்படிங்கிறதில் நீங்கள் உறுதியாக இருக்கீங்களா? இதுவும் செயல் விளைவு தான், ஒரு நல்ல கர்மா தான் இல்லையா? ஏன்னா இந்த கர்மா அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நீங்கள் ரொம்ப ரொம்ப விழிப்புணர்வோடு இருந்து கவனிக்க வேண்டிய விஷயம். ஒரு தொழிலில் நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் முடிந்த அளவு விழிப்புணர்வோடு உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நன்மை விளைவிக்க முடியுமோ இல்லையோங்கிறது ரெண்டாம் பட்சம் தான் நான் சொல்லுவேன். இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் தீமை எதுவும் நேர்ந்துடக்கூடாது அப்படிங்கிறது நீங்கள் ரொம்ப விழிப்புணர்வாக இருக்கும். இப்போ இதே உதாரணத்தை நான் சொல்கிறேன். என்னுடைய நண்பர் ஒருத்தர் ஒரு ஹோட்டல் நடத்தினார், குறிப்பிட விரும்பலை, இடம் பேரும் சொல்ல விரும்பலை, இடத்த சொன்னாலும் நீங்கள் கண்டுபிடிச்சிருவீங்க. அவருடைய பொண்ணு கிட்னி ஃபெயிலியர்னால திடீர்னு இறக்குறாங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நான் அதுக்கு முன்னாடி அவங்களோட இன்சூரன்ஸ் ப்ரீமியம் எல்லாம் வாங்குறதுக்காக நான் போகும்போது அவரோட ஹோட்டல்லலாம் சாப்பிட சொல்லுவார். எனக்கு கொஞ்சம் சங்கோஜமாக இருக்கும் அங்கே இருக்கக்கூடிய அந்த சுத்தம் அதெல்லாம் வந்து பார்க்கும்போது. இப்போ வெளியிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா புரோட்டா மலை மாதிரி அடுக்கி வச்சுருப்பாங்க, அந்த கறி எல்லாமே வந்து ஓப்பன்லேயே இருக்கும். அதே மாதிரி அதை வர்ற தொழிலாளர்கள்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த டிரைவர்ஸ், அந்த ஏரியாலலாம் டிரைவர்ஸ் எல்லாம் ஜாஸ்தியாக இருப்பாங்க, அவங்க தான் சாப்பிட்றாங்க. நல்லா யோசிச்சு பாருங்கள், இந்த தொழிலில் அவர் வியாபாரத்தை மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்து, லாபம் சம்பாதிக்கிறதுல மட்டும் கண்ணும் கருத்துமாக இருந்து அவர் சம்பாரிச்சுக்கிட்டு இருக்கும்போது, ஒரு சுத்தமான உணவுப் பொருளையும் ஒரு கலப்படம் இல்லாமல் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் மறந்து போய் அவரை அறியாமல் தப்பு பண்ணிக்கிட்டு இருக்காரு. இந்த விளைவு எங்கே வந்தது அப்படின்னு பாருங்கள். இப்போ உணவை சாப்பிடும்போது எந்தெந்த உறுப்புகள்லாம் பாதிக்கப்படும்? கல்லீரல், குடல், சிறுநீரகங்கள் இதெல்லாம் வந்து பாதிக்கப்பட தானே செய்யும். ஸோ அதை பண்ணும்போது என்ன ஆயிருக்கு, அவரோட குடும்பத்துக்குள்ளே ஒரு பாதிப்பு வந்திருக்கிறது நீங்கள் உணரலாம். இது உண்மை, நான் கண்கூடாக பார்த்தது. அதுபோல் பல பேரை நான் பார்த்திருக்கிறேன். இந்த வேதாத்ரி மகரிஷி அவர்களோட வழியில் வந்ததுக்கு அப்புறம்தான் அதெல்லாம் வந்து எனக்கு ரிலேட் பண்ணி பார்க்க தோணுது ஆக்சுவலாக. ஸோ எதனால் எப்படி நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்க்க தோணுச்சு. இப்போ என்னோட தொழிலே கூட அதை நான் உங்களுக்கு பகிரணும் அப்படின்னா, 2006 நான் முதல்ல தொழில் ஆரம்பிக்கும் போது அப்போ வந்து ஒரு பங்குச்சந்தை தரகராக தான் நான் ஆரம்பித்தேன், பங்குச்சந்தை சப்ரோக்கராக. இன்னமும் வந்து நம்ம கண்டினியூ பண்ணுறோம், பங்குச்சந்தை சார்ந்த முதலீட்டு அட்வைஸ் எல்லாம் நம்ம கொடுத்துக்கிட்டு இருக்கோம். பட் அணுகுமுறை அப்ரோச் வேறு மாதிரி மாறிடுச்சு. இப்போ முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னா, எங்களுக்கு கமிஷன் எப்படி வரும்? நிறைய வியாபாரம் பண்ண தான் வரும், நிறைய டிரான்சாக்ஷன் நடந்தால் தான் நிறைய கமிஷன். அப்போ என்ன பண்ணுவோம், கஸ்டமருக்கு லாபம் வருதா இல்லையா, அவங்களுக்கு தீங்கு அவங்க லாஸ் பண்ணணுங்கிற நோக்கத்தோடு அப்போ இருந்து எப்போ வரையும் வந்து நம்ம பண்ணுறதில்ல. அது வந்து நம்மளோட குணாதிசயமாக மாறிடுது. ஏன்னா ஒரு சிலருக்கு அந்த கேரக்டர் அப்படிங்கிறது ஒன்று வந்துடும்ல, மற்றவங்களை ஏமாற்றக்கூடாதுங்கிறதுல நம்ம தெளிவாகவே தான் இருந்துகிட்ருக்கோம் அன்னையிலேருந்து. ஆனால் சம்பாதிக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த உத்வேகம் என்ன பண்ணுது, நம்மளை அறியாமல் அந்த தப்பு பண்ண வைக்குது அப்படிங்கிறத நான் உணர்ந்துக்கிட்டேன் பிற்பாடு. ஸோ அதனால் என்ன ஆச்சு, எனக்கு தேவையில்லாத வந்து ஒரு சில கடன்கள் வரும், திடீர்னு ஏதாவது ஒரு லாஸ் வரும். என்னுடைய பங்கு வர்த்தகத்தில் நான் சம்டைம்ஸ் லாஸ் பார்ப்பேன். இப்போ ஏன் என்ன அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு மெல்ல நம்ம மனசு பக்குவப்பட்டு யோசிக்கும் போது தான் புரிஞ்சது, சரி ஓகே, நம்மளால் இங்கே நிறைய பேர் லாஸ் பண்ணியிருக்காங்க, நம்ம அதுக்கு தார்மீக பொறுப்பேற்றுக்கணும். அப்போ இயற்கை வந்து நமக்கு வேறு வழியில் அந்த லாஸை கொண்டு வருது அப்படிங்கிறத நான் உணர்ந்து புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அதனால தான் இப்போல்லாம் வந்து
நீங்கள் விருப்பப்பட்டு நீங்களாக பண்ணிக்கோங்க அப்படிங்கிற ஒரு மட்டோட வந்து நிப்பாட்டிக்கிறமே ஒழிஞ்சு ஒரு இந்த மாதிரி பண்ணுங்க அப்படிங்கிற ஒரு அட்வைஸை மட்டும் கொடுத்துட்டு நிப்பாட்டிக்கிறது. அதுக்கு ஒரு சின்ன ஆலோசனை கட்டணம் மட்டும் வாங்கிக்கிறோம் நம்ம. மற்றபடி நாங்கள் அவங்க அக்கௌண்ட்டில் போய் ட்ரேட் பண்ணுறதோ இல்லை தேவையில்லாத வியாபார வர்த்தகங்களில் ஈடுபடுறதோ அப்படிங்கிற ஒரு வேலையிலலாம் வந்து நம்ம பண்ணுறதை நிப்பாட்டிட்டோம். எதுக்கு இதை சொல்ல வரேன் அப்படின்னா, விழிப்புணர்வு ஒரு சிலர் வந்து தீய நோக்கத்தோடு வந்து பண்ண போகிறது கிடையாது. ஆனால் இந்த விழிப்புணர்வு அப்படின்ற ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் அறிந்தும் அறியாமலும் நீங்கள் ஒரு விஷயம் செஞ்சாலும் அதுக்கான விளைவு நமக்கு வந்து தான் ஆகும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், நின்று ஒரு நிமிஷம் யோசிங்க. உங்கள் தொழிலில் நீங்கள் தேர்ந்தெடுத்த தொழில் சரியாக இருக்கா, நீங்கள் எடுக்க போகிற தொழில் சரியாக இருக்கா, அதில் என்னென்ன பாதகங்கள் விளைவிக்கக்கூடிய பாதிப்பு இருக்குது, சமுதாயத்துக்கு வேற எந்த வகையிலாவது பாதிப்புகள் வருதா அப்படிங்கிற விஷயத்த ஒரு நுண்ணறிவோடு ஆராய்ந்து அதை எந்த வழியில் நீக்கிக்கணும் அப்படிங்கிறத பார்க்கலாம். இதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கும்போதே எனக்கு ஒரு சில விஷயங்கள் தோணுது. உதாரணத்துக்கு பிளாஸ்டிக் கேரி பேக்கு விற்கிறது ஒரு தொழில்னு எடுத்துக்குவோம். பிளாஸ்டிக் இன்றைக்கி அன்அவாய்டபிள் தான். அது வந்து தவிர்க்க முடியாத ஒரு நெகிழிங்கிறது பயன்பாடு தவிர்க்க முடியாத ஆகிப்போச்சு. அப்போ என்ன பண்ணலாம், மாற்று தொழிலை நீங்கள் தேடலாம். இப்போ சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு விளைவிக்கக்கூடிய தொழில் தான், அதே சமயம் பயன்பாடான தொழில் தான். அது ரெண்டுக்கும் வந்து ஒரு பேலன்ஸ், ஒரு சமன்பாடு இருக்கணும். இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் துணி ஒன்று வாங்குறீங்க, இப்போ அட்டைப்பெட்டிக்குள்ளே அழகாக பேக் பண்ணி அழுக்கப்படாமல் வச்சுருப்பாங்க. இதுக்கு பிளாஸ்டிக் தேவைன்னா நிச்சயமாக தேவை தான், வேறு வழி இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு இல்லையா? இல்லை ரொம்ப பெரிய கனமான அட்டை பாக்ஸில் வச்சு அவங்களால டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலாம் ரொம்ப சிரமமாக இருக்கும். ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன். இப்போ மழை இருக்குது, மழையில் நீங்கள் போட்டுக்கிற கோட் வந்து நெகிழி பிளாஸ்டிக்கை யூஸ் பண்ணி தான் தயாரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. அதை அவாய்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. சரிதானே? அப்போ பயன்பாடு இல்லை அழிவு, இது எது வந்து சரியானது அப்படிங்கிறத நம்ம தேர்ந்தெடுக்கோம். உதாரணத்துக்கு இப்போ காய்கறியோ பழமோ வாங்கிட்டு போகிறதுக்கு ஒரு கேரி பேக் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அது தவறு தான் இல்லையா? அதனால் சமுதாயத்துக்கு பாதிப்பு தான் நிச்சயமாக. இதுக்கு மாற்று வழி இருக்கா அப்படின்னா நிச்சயமாக இருக்குது. ஒரு துணிப்பை தயாரித்து வைக்கலாம். இல்லை இந்த பிளாஸ்டிக்லேயே வந்து இப்போ பிளாஸ்டிக்ன்ற இந்த குப்பையெல்லாம் வச்சு கூட பயோடிகிரேடபிள் பேக் அப்படின்லாம் செய்கிறாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணலாம். இப்போ இதில் இந்த மாதிரி பிஸ்னஸ் எல்லாம் பண்ணும்போது நல்லா யோசிச்சு பாருங்கள். நீங்கள் உங்களை அறியாமலே இல்லை இந்த விழிப்புணர்வோடையும் நினச்சி பண்ணலாம். சமுதாயத்துக்கு ஒரு நல்லது செய்கிறீங்க, இயற்கையை நீங்கள் காக்குறீங்க. இப்போ இதிலே வந்து புது புது கண்டுபிடிப்புகளை கூட புகுத்தி இருக்காங்க. உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா சமீபத்திய நியூஸ் வந்து இந்த பல் துளக்கிற ப்ரஷ் இருக்கு இல்லையா, இதை வந்து மூங்கில்லையும் அதில் இருக்கக்கூடிய அந்த பிரிசில்ஸ்னு சொல்லக்கூடிய மெல்லிய பிளாஸ்டிக் இலைகள்லாம் கூட ஒரு சில தாவர கழிவுகள்லேருந்து பேப்பர் கழிவுகள்லேருந்து செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ இன்றைக்கி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புதுமையை ஒரு சாதாரண ஒரு விஷயத்துலையும் கூட நீங்கள் புகுத்தலாம். இப்போ எப்படி இந்த பிளாஸ்டிக் கேரி பேக்குக்கு பதிலாக நீங்கள் மக்கி போகிற மாதிரி விஷயங்கள்லேருந்து பேக்கெல்லாம் தயாரிக்கிற நிறுவனங்கள்லாம் நிறைய வந்துருச்சு. அவங்களும் சக்ஸஸ்ஃபுல்லாகவும் நல்லா பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஒரு சுற்றுச்சூழல் சமூக அக்கறையோடு சார்ந்த லாபம் தரக்கூடிய தொழில்கள். இப்போ இதிலெல்லாம் வந்து லாபம் பெரிய அளவில் கூட அவங்களாம் சம்பாதிக்கிறாங்க. இப்போ காரணம் என்ன, இயற்கையாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயற்கையை காக்குறாங்க அவங்க. அப்போ இயற்கையே அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. அறிந்தும் அறியாமலும் அதில் ஏதாவது பாதிப்பு இருக்க முடியுமான்னா நிச்சயமாக இல்லை. சரிதானே? ஸோ அதனால் நண்பர்களே, இன்றைய பதிவில் இதோடு நான் நிப்பாட்டிக்கிறேன். மேலும் தொடர்ந்து நம்ம தொழிலை பற்றி நம்ம பேசுவோம் நிறைய விஷயங்கள். இன்றைக்கி நம்ம என்ன சிந்தனைக்கு விளக்கம் அளித்தோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் தேர்ந்தெடுக்கக்கூடிய தொழில் அந்த தொழில்னால சமுதாயத்துக்கு நல்லதா தீங்கா, உங்கள் வாடிக்கையாளர்களுக்கு நன்மை அளிக்கிறீங்களா, இல்லை அறிந்தும் அறியாமலும் அதில் ஏதாவது தீமை இருக்கா, இருந்ததுன்னா அதை திருத்துறதுக்கான என்ன வழிகள் அப்படிங்கிறத பற்றி நம்ம யோசிப்போம். ஏன்னா செயல் விளைவு அப்படிங்கிற ஒரு தத்துவத்தில் இருந்து யாருமே தப்பிக்க முடியாதுங்க. ஸோ மேலும் இந்த பதிவு வந்து உங்களுக்கு நிச்சயமாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். உங்களோட ஒரு பாசிட்டிவான ஒரு விமர்சனங்களையும் நீங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடலாம். மேலும் தொடர்ந்து வேதாத்திரி அமுதம் சேனலை பாருங்கள். தொழிலோட அடுத்த கட்டங்களை பற்றியும் வளர்ச்சியை பற்றியும் வேறு என்னென்ன மாதிரியெல்லாம் விஷயங்களை நம்ம பார்க்கலாம் அப்படிங்கிறத தொடர்ந்து நம்ம இந்த சேனல் பதிவில் நம்ம பார்க்கலாம். என் பேர் ஆனந்த். நன்றி, வணக்கம்.